Bak. Sim, right? Only madam, huh? Only madam? And Baba? Baba, your Baba police? Oh, this problem. That's why. Only you two working? எங்களுடைய இலங்கை தாய்மார்கள் 2 பேர் இந்த துன்பத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க, அதுவும் குவைத் நாட்டில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இப்படி ஒரு வேதனையான சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது. இதில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுடைய தகவல் வந்து வெளியாகி இருக்குது. நேற்றைய தினம் கோவித கமால் சகோதரர் இதை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருந்தார். உடனே இது சம்மந்தமான தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இதில் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா அழகர் சிவகுமாரி மோகன் புப்புரஸ், அவங்க வந்து குவைத்துக்கு வந்தது பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதான். இதில் ஒரு சகோதரியை தற்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்குது. இன்னொரு சகோதரியோட ஃபேமிலி யார், என்ன டீட்டெயில்ஸ், இப்போதைக்கு இவங்க எங்கே இருக்கிறாங்க, யார் இவங்களுக்கு இந்த அடைக்கலம் கொடுத்த இந்த பிலிப்பீன் சகோதரி யார், அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. இவங்களுடைய தகவல் எதுவும் இப்போதைக்கு வரைக்கும் இன்னும் இல்லை, தேடிக்கிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளை, தயவு செய்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, இல்லை உங்கள் வீட்டாக்களுங்க நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டாளுங்க யாராவது காண்டாக்ட் பண்ணலை, ரொம்ப நாள் ஆகுது, என்ன எதுன்னே தெரியலை அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு தேடி பாருங்கள். அவங்களுடைய ஃபோட்டோ வெளியாகின பிறகு, இல்லை அவங்கள பற்றின ஏதாவது தகவல் வெளியாகின பிறகு தான் அவங்கள பற்றின சிந்தனையே வருது. பாருங்கள், இந்த ஃபோட்டோ வெளியாகின பிறகு தான் இவங்க போய் 2 வருஷம் ஆகுது, இவங்களுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வெக்கமாக இல்லை அப்படி சொல்கிறதுக்கு. அதே போல் இன்னும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணலையா, முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கமால் சகோதரரும் சொல்லியிருக்கிறாரு. தயவுசெய்து தேடி பாருங்கள். வெளிநாடுகளில் இருக்கிறவங்கள்ட்ட காசு மட்டும் வேணும், அவங்கள பற்றின எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. அப்படி இருக்காதீங்க உறவுகளே, தயவு செய்து தேடி பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் ஃபோன் வேலை செய்யலைன்னா உடனடியாக அவங்கள பற்றின தகவல்களை தேடுங்க. என்ன நடக்குது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, என்ன ஆச்சு அவங்களுக்கு, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க என்ன 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 நிலைமையில் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, தேடி பாருங்கள். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து ஏதாவது ஒன்றுனா மட்டும்தான் குடும்பத்தை தேடுறது. இப்போ எனக்கு நிறைய பர்சனலான மெசேஜ்கள் வந்துருக்குது. செக் பண்ணி பார்க்கும்போது 10 வருஷம் அம்மாவை காணும், 5 வருஷமாக காணும், அப்பாவை காணும், தம்பியை காணும், மனைவியை காணும், கணவனை காணும்னு 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு வருஷ கணக்காக தான் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ காலமாக என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் எதுவும் பண்ணலை. என்ன குடும்பமோ தெரியலை. கடைசியில் இந்த வெளிநாடுகளுக்கு பணம் சம்பாதிக்க அனுப்புகிற மெஷின் மாதிரி போயிட்டாங்க சில உறவுகள். இப்போ வெளிநாடுகளுக்கு வரக்கூடியவங்க தயவு செய்து கொஞ்சமாவது தேடி பாருங்கள். இவங்களை பற்றின தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் யாராவது காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அப்படி இல்லைனாலும் இலங்கை தூதரகத்துடைய தொடர்பு இலக்கத்துக்கு சரி, அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு சரி உடனடியாக தெரிவுபடுத்துங்க தயவு செய்து. Bak. Sim, right? Only madam, huh? Only madam? And Baba? Baba, your Baba police? Oh, this problem. That's why. Only you two working?